பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லாம இருந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு அப்பப்ப கிடைக்கிற டைம்ல அப்பப்போ ஒரு சில வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இப்போதைக்கு ஒரு ரேண்டமா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ற சினிமால இருக்கக்கூடிய அதாவது வீடியோஸ்னா வந்துட்டு போய் நிறைய இது தேடி கண்டுபிடிச்சு தெரியாத படங்கள்லாம் எடுத்து போடாம எனக்கு தெரிஞ்ச என் ரேடாருக்குள்ள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சினிமா செய்திகளை மட்டும் எடுத்து பொறுக்கி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ அப்படியே ரேண்டமாவே போயிடுவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் டிராகன்ல இருந்து போகலாம். டிராகன்ல இருந்து மொத்தம் 4 பேர்த்தோடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அடுத்த படம் வந்துட்டு எல்ஐகே. ஸோ நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படங்கிறது தெரியும். டிராகன் படத்தோட இன்டர்வியூலயே வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் சொன்ன விஷயம், அந்த படம் வந்துட்டு 2040ல செட் ஆயிருக்கு. விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த 2060க்கு கூட விக்னேஷ் சிவன் கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நடுவில் சில ரூமர்ஸ்ங்கிறது வரத்தான் செஞ்சது. இந்த படத்தோடைய கதை வந்துட்டு ஒரு ரோபோட், ஒரு ஃபீமேல் ரோபோட், அந்த ஃபீமேல் ரோபோட்டை வேற 2 விதமான காலகட்டத்துல அப்பா பையன் சொல்லிட்டு 2 பேர் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் இந்த கான்செப்டும் வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் நல்லா இல்லை அப்படிங்கறதுனால இந்த கான்செப்ட் போய் எப்படி பிரதீப் ரங்கநாதன் சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் வந்திருக்கு. கண்டிப்பா சூஸ் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சூஸ் பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி அஸ்வத் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் ஓமை கிளம்புல வர படம் பண்ணிட்டு ஒரு டிராகன் மாதிரி படம் பண்ணிட்டு நான் எதுக்கு டான் 2 எடுக்க போறேன்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு இதுவுமே. நான் அந்த மாதிரி ஒரு சூப்பரான படங்கள் 2 படங்களை பற்றி எதுக்கு எல்லைக்கே மாதிரி ஒரு படத்தில் நடிக்க போறாரு, கண்டிப்பா அந்த மாதிரி கதைங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சீமான் சார் இந்த படத்துல இருக்கிறதா ஒரு நியூஸுமே வந்துச்சு, அதுவுமே ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர் அரசியல் தான் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அவர் பேச ஷூட்டிங் போன மாதிரியுமே தெரியல, அதுவுமே ஃபேக் தான். ஸோ எஜ்ஜஸ்வரி இந்த படத்துல இருக்காரு. வேற எந்த பிளாட்டுமே இந்த அப்டேட்டுமே இந்த படத்தை பத்தி வரல. இது அப்படியே தள்ளி வச்சிருவோம். அடுத்ததா பிரதீப் ரங்கநாதோட 4வது படம் கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல வந்துட்டு படத்தோடைய பூஜை வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பிளட் ஆன் ஹிஸ் வந்துட்டு பூஜை வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு சாயபியங்கர் தான் மியூசிக். அவர் வந்துட்டு ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல பிளட் இஸ் ஆன் ஹிஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ட்ராக் அந்த ப்ரோமோ வீடியோல போட்டு அதை வந்துட்டு தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ப்ரோமோ அந்த சாங்கை கேட்டுட்டு அந்த ஆடியோ கேட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆசை கூட மாதிரி இருக்கு, சாய் வந்துட்டு இப்பவே வந்து ஜோன் அவுட் ஆயிட்டாரு, ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய ஜோன்ல பண்ணியிருக்காரு இந்த மியூசிக்கை. ஒரு நாங்க பூஜை வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு கொடுப்பான்னா அவரோட ஸ்டைல்ல தான் பண்ணுவாரு. படத்தை கம்ப்ளீட் பண்ணி இதுக்கு மியூசிக் போடுப்பான்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாரு. இதுக்காக ஃபீல்ட் அவுட்னு சொல்லணும்னு அவன் அவசியம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ப்ரோமோ வீடியோவுக்கு அவருக்கு என்ன மியூசிக் தெரியுமோ அதை வச்சு போட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு அந்த மியூசிக். அந்த படத்துல வந்துட்டு மமிதா பேஜியுமே இருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பூஜை போட்டிருக்காங்க, ஷூட்டிங் எப்போ போறாங்கிறது எந்த நியூஸ்மே இல்லை, பார்க்கலாம். அடுத்து அப்படி அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட வந்தோம் அப்படின்னா அவருடைய அடுத்த படம் எஸ்டிஆர் 51 ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கால்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு 8 ஸ்லாட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாரு. ஸோ அதுல ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க போலருக்கு. ரெசியூம் கேட்டிருந்தாரு. அதுல வந்துட்டு காமெடியா வீடியோ கால்லாம் கிடையாது, எனக்கே ப்ராக்சியான்னு சொல்லிட்டு காமெடி எல்லாம் பண்ணியிருந்தாரு. நானுமே என்னுடைய ரெசியூம் அமைச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் ஏன் ரெசியூம்லாம் வந்துட்டு இதாகாது, அவ்வளவு திறமைகள்லாம் எனக்கு கிடையாது, சும்மா தட்டி பார்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தை பத்தி எஸ்டிஆர் 51 பொறுத்தவரை இந்த ஒரு அப்டேட்டுமே வரல. முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் காட் ஆஃப் லவ், ஒரு மன்மதன் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. டாக்கிங் அபவுட் எஸ்டிஆர் 49 ராம்குமாரோடைய படம், பார்க்கிங் படத்தோட டேரக்டர். ஸோ அந்த படத்தை பத்தி கிடைச்சிருக்குன்னு சொன்னா இது ஒரு காலேஜ் படம். ஆபீஸா ப்ரொஃபஸரா இருக்காரா இல்ல ஸ்டூடெண்டா இருக்காராங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நடுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வசூல்ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கும் போது வந்துட்டு ஃபேக் டிகிரியா வந்துட்டு ஒருத்தர் வயசு ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்பவும் காலேஜுக்கு போய் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன். டிராகனுமே இதே மாதிரி தான் வரும். பட் இது வந்துட்டு ரிட்டர்ன் டு தி காலேஜ் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வசூல்ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும் போது மேபி ஒரு ஏஜ்டான ஒரு பர்சன், ஒரு 30 to 40 இயர்ஸ் அந்த பர்சன் வந்துட்டு திரும்பவும் காலேஜுக்கு போய் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டிகிரி படிக்கிறாரு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பயங்கர மாசான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ஒரு சென்சிபிளான படத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம அப்படியே நம்ம வந்துட்டு அடுத்ததா விஜய் சித்து அவரை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா அவர் வந்துட்டு அவருடைய டைரக்ஷனல் டெபியூ இந்த ஒரு படம் வந்துட்டு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த படத்துக்கான ஒர்க் எல்லாம் போய் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சு கடைசி ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் கையை வச்சு அந்த படம் நடக்காம போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த கதை இல்ல ஏதோ ஒரு கதை நடக்க போது வந்துட்டு நினைக்கிறேன். விஜய் சொல்லியிருந்தாரு அந்த கதை வந்துட்டு பிளாக் ஷீப்ல இருக்கிற அத்தனை பேத்துக்குமே தெரியும், அத்தனை பேத்துக்கிட்டுமே சொல்லியிருக்கேன், அந்த ஒரு படத்தை நான் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லிட்டு அந்த படம் தான் இப்ப பண்ண போறதா நினைக்கிறேன். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு அவரே ஹீரோவா அவரே டைரக்ஷன் பண்ணி இந்த படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் இருக்கு. மே மாசத்துல ஷூட்டிங் போறாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. மேபி இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் மே மாசத்துல இருந்து விஜய் சித்து வீடியோ வரலன்னா நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டைரக்ஷன் பண்றது அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு புதுசா
வந்துட்டு ஒரு ஆள் மேல வராரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் அந்த படம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து நம்ம ஏஜிஎஸ் கிட்ட போனோம் அப்படின்னா, ஏஜிஎஸ் பொறுத்தவரை அடுத்து அவங்களுடைய படம் வந்துட்டு SK26 தான் பண்ண போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது வந்துட்டு முன்னாடியே சொன்ன விஷயம் தான். அசனக்கால் பார்த்து டிராகன் இன்டர்வியூஸ்ல சொன்ன விஷயம், நாங்க அடுத்தது வந்துட்டு SK கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு படத்துக்காகன்னு சொல்லிட்டு, அது SK26 தான் இருக்கணும். ஸோ SKயோட ஆர்டரை பொறுத்த வரைக்கும் SK23 மதராசி இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது, அப்படி இல்லைன்னா August 15 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 டேட்ல ஏதோ ஒரு டேட் வரலாம், இதுக்குள்ளதான் வர மாதிரி இருக்கும். அண்ட் அந்த படத்தை தொடர்ந்து வந்துட்டு SK24 பத்தி இன்னுமே எந்த அப்டேட்டுமே வரல. SK24 வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி பண்றதா இருந்தது. நடுவில் அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில நடக்காம போய் அந்த ஸ்கிரிப்ட் நானி சார் கிட்ட போனதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ SK நானி ரெஃபர் பண்ண மாதிரியும் நானினா வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவுமே எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நரேட் பண்ணது உண்மை, அதுக்கான போட்டோ எல்லாம் அமைச்சிருந்து போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அந்த படம் இன்னும் இதுல லிஸ்ட்ல இருக்காங்கிறது கன்ஃபார்மா தெரியல. நானினா பொறுத்தவரை ஹிட் 3 படம் வந்துட்டு May 1 ரிலீஸ் ஆக போகுது. பிரேம வெல்லுவா அப்படிங்கிற சாங் கூட இப்ப ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்துல வந்துட்டு ஹீரோயா ப்ளே பண்ணிருக்காங்க. டீசர்ல பார்க்கும்போது வந்துட்டு இதுல தெரியாம இடிச்சவனை வந்துட்டு கண்ணு தெரியல கம்முன்னாட்டின்னு சொல்லி திட்டுறவரு ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொம்ப அமைதியா இருக்காரு. ஸோ ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டர், பட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு ஆக்ஷன் படம். ரொம்பவே ஒரு கோரான ஆக்ஷனா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி சொல்லிட்டு. அதை தொடர்ந்து அவருடைய தி பேரடைஸ் படம், தசரா படத்தோட டைரக்டர், அந்த படத்தை பத்தி இன்னும் பெருசா அப்டேட்ஸ் வரல. ஸோ அந்த ஒரு ப்ரோமோ வீடியோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஹிட் 3 ஃபோக்கஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதோட சேர்த்து அவருடைய ப்ரொடக்ஷன்ல வந்த தி கோர்ட் அப்படிங்கிற படம், நானினா வந்துட்டு கிளியரா சொன்னதே என்னன்னா, இந்த படம் இந்த கோர்ட் அப்படின்னு ஒரு படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்துட்டு ஒரு நியூ ஃபேஸஸ் நடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணாங்கிறது கிளியரா தெரியல, பட் ஒரு யங்கர் பொண்ணை லவ் பண்றான். அதனால வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த லவ் மேட்டர் தெரிஞ்ச உடனே அந்த பையன் மேல இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் போட்டு போக்சோலாம் தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. இந்த பையனை வந்துட்டு வெளியவே வர முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல கேங் லீடர் படம் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த படத்துல நானினாவுக்கு ஃப்ரெண்டா பண்ண அந்த ஆக்டர் அவர் வந்துட்டு இந்த படத்துல ஒரு வக்கீலா வராரு. அவர் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ இந்த பையனை வெளியே எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறது மீதி கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் நான் பார்த்திருந்தேன். படம் வந்துட்டு ஆந்திரால செம்ம சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அவருக்கு குறிப்பா சொன்னதே என்னன்னா, இந்த படத்தை நீங்க போய் பாருங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னா ஹித்ரியே பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு நானினா. கோர்ட் படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ஆந்திரால செம்ம சூப்பரா போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் OTTக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவோம். நானினா ப்ரொடியூசராவுமே தரமான படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் நானினா கிட்ட இருந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. அப்படியே கம்மிங் பேக் டு SK கிட்ட போனோம் அப்படின்னா, SK24 பத்தி எந்த அப்டேட்டும் வராத சமயத்துல மூவ் பண்ணி SK25 கிட்ட போனோம்னா பராசக்தி, அந்த படம் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த படத்துல வந்து பசில் ஜோசப் வந்துட்டு இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. அதுக்கான என்ன மேட்டர் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். பசில் ஜோசப் பத்தி இருக்கிற நியூஸ்ல நான் சேர்த்து சொல்றேன். அப்படியே நம்ம பராசக்தி கிட்ட இருந்து ஜனநாயகன் கிட்ட போனோம் அப்படின்னா, அந்த படமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. January 9 அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ January 9 ரிலீஸ் ஆக போற சமயத்துல ரெண்டுமே கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே வந்துட்டு, இவங்க 2 பேரும் கிளாஸ் விடுவாங்களா அப்படின்னு கேட்டா, இவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு இதை செய்ய மாட்டாங்க. சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா நடக்க வாய்ப்புகள் இருக்கே தவிர, அவங்க 2 பேருமே அதை விரும்ப மாட்டாங்க. கிளாஷ் வரத ஏதோ ஒரு படம் தள்ளி தான் போகும். மேக்ஸிமம் பராசக்தி தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பெரிய கேஸ்டிங் பெருசா ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போது தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த படம் எப்படி தள்ளி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எந்த படம் தள்ளி போனாலும் 2 படமே தரமான படமா இருக்கும், 2 படமே ஹிட் ஆகணும் அப்படிங்கறத ஆசை. ஜனநாயகன் மேல சின்ன ஹோப் இல்லாம தான் இருக்கு. டீசர் ட்ரெய்லர் ஏதோ ஒன்று வந்தா நமக்கு தெரியும். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஜூன் 22 நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் போய்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட சச்சின் படம் கூட April 14 or 16 வந்துட்டு ரீரிலீஸ் ஆக போகுது. அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கமிங் பேக் டு SK26 பசில் ஜோசப்போட டைரக்ஷன்ல தான் அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட கதை சொல்லிட்டாரு, அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அந்த படம் தான் ஏஜிஎஸோட ப்ரொடக்ஷன்ல பண்ண போறதா நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. சொன்ன மாதிரி பராசக்தியிலுமே பசில் ஜோசப் இருக்காரு. அவருடைய செட் பிக்ஸ் எல்லாமே சில லீக்ஸ்ங்கிறது வந்துருந்துச்சு போல இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கால ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு சேனலுக்கு வந்துட்டு பசில் ஜோசப் ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனலுக்கு. அந்த இன்டர்வியூல அவர் கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணி, நான் ஸ்ரீலங்கா போயிருந்தப்ப அங்கே என்னை சில பேர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி என்னை இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒரு ஷூட்டிங்க்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஸ்டேட் ஆயிட்டு, அது என்ன ஷூட்டிங்னு நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஆங்கருமே நீங்க அடுத்து தமிழ்ல ஒரு படம் பண்ண போறீங்கன்னு தெரியும், அது என்னங்கிறத நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிட்ட அதுக்கப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அந்த ஆங்கருமே கிளியரா சொல்லியிருந்தாரு. அது கண்டிப்பா SK25 தான் இருக்கும், பராசக்தியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. பட் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனர்ஸோடைய ஹெட், அவரே வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரோட அவரு ஒரு
அவர் கொடுத்த இன்டர்வியூல அவர் வந்துட்டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவருடைய படம் தான் வந்துட்டு இதய முரளி, அதர்வாவுடைய படம். ஸோ இதய முரளி அப்படிங்கிற அந்த ஒன் சைட் லவ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு வந்துருக்கிற படம். அந்த படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதோட ப்ரொடியூசர் பிளஸ் டைரக்டர்னு சொல்லிட்டு எல்லா படங்களை பத்தி பேசும்போது அண்ட் அந்த இதய முரளி படத்தை பத்தி பேசிட்டு பராசக்தியை பத்தி பேசும்போது ஆப்வியஸா பசில் ஜோசப் இந்த படத்துல இருக்கிறத அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஸோ பசில் ஜோசப் இந்த படத்துல இருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் பசில் ஜோசப் சைட்ல இருந்தோ மற்ற ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தோ அபிஷியலா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை தவிர ஆகாஷ் பாஸ்கர் இதை சொல்லிட்டாரு. ஸோ அதனால நம்ம நம்பலாம். ஸோ SK25 அவர் இருக்காரு. SK26 அவர் டைரக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சர்தார் 2 படத்துடைய ப்ரோலாக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்துட்டு சர்தார் 1 ரிலீஸ் ஆனப்பே அதுக்கான லீடுங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட சர்தார் 2 வருது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரத்னகுமார் நம்ம மேகதமான் படத்தோட டைரக்டர், மாஸ்டர் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ரைட்டரா. ஸோ இந்த படத்துடைய ப்ரோலாக் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டா காமிச்சிருந்தாங்க. சர்தார் கேரக்டர் வந்துட்டு யாரு கூட ஃபைட் பண்ற மாதிரி. அதுல டிராகன் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்த உடனே திரும்பவும் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒன்னும் புதுசா இப்ப டிராகன் படம் வந்துச்சு, ரெட் டிராகன் சொல்லிட்டு குட் பேட் சொன்னாங்க அப்படிங்கறதுனால இந்த டிராகன் ரெஃபரன்ஸ் இவங்க கொண்டு வரல. டிராகன் ரெஃபரன்ஸ்ங்கிறது சர்தார் 1லயே இருக்கு. சர்தார் 1லயே கிளியர் அண்ட் கட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஏதோ ஒரு ஆஃபீஸரை வந்துட்டு கொல்றதுக்காக தான் சர்தாரா ஹையர் பண்ணியிருப்பாரு அந்த இவர் வில்லன். அந்த சர்தாரா ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் அவரு போய் ஒருத்தரை கொண்டுட்டு வந்துருவாரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த பாகிஸ்தான் கிட்ட அந்த பார்டர்ல ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த காமிக்கும் போதே கிளியர் அண்ட் கட்டா அதுல ஒரு ஒரு இது மாதிரி கொஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்வாடோட ஏதோ இது மாதிரி அதுல வந்துட்டு டிராகன் சிம்பிளே இருக்கும். ஸோ இந்த டிராகன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வில்லனுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. இந்த வாட்டர் வச்சு இந்த ஒன் நேஷன் ஒன் பைப் லைனுங்கிற இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னதான் வில்லனா இருந்தாலும் இதுக்கு மேல வேற ஏதோ ஒரு பிளானோட ரொம்ப பெருசா ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு டிராகன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் அங்கேயே லீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு S.A. சூர்யாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவருடைய பேரே இந்த படத்துல வந்துட்டு பிளாக் டேகர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. பிளாக் டேகர் அப்படிங்கும்போது டேகர்னா ஒண்ணு இல்லை, கத்திக்கு ஒரு பக்கம் இருக்கும், டேகர்னா 2 பக்கம் இருக்கும். ஸோ 2 பக்கமும் வச்சு குத்துறது தான் டேகர். ஸோ எந்த பக்கமா இருந்தாலும் ஆபத்து, முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி ஈஸியா குத்திட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட வளரி வந்துட்டு வளைஞ்சிருக்கும், இது நேரா இருக்கும், அவ்வளவுதான். இதான் பிளாக் டேகர்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் டெஃபினிஷனா கொடுத்திருந்தாங்க. சைனால நடக்கூடிய ஒரு ஃபைட்டா பயங்கர சூப்பரா காமிச்சிருந்தாங்க. கட்டானா எடுத்து சர்தார் 2 அப்படிங்கிற அந்த டைட்டில் மேலே சொல்லி இருந்தாங்க. நல்லா இருந்தது, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ஒரு ஹாலிவுட் ஸ்டைல ஒரு ரிச்சான ஸ்டைல்ல இருந்துச்சு. ஹாலிவுட் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன், இன்டர்நேஷனல் சொல்லுவேன். இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல இன்டர்நேஷனல் ரிச்னஸ் அப்படிங்கிறது அந்த டீசர்லயே தெரிஞ்சிருந்துச்சு. டீசர் கிடையாது, ப்ரோலாக். அந்த ப்ரோலாக்லயே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பையன் கேரக்டர் பத்தி இன்னொரு ப்ரோமோவோ இன்னொரு ப்ரோலாகோ வந்துச்சு, வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா தெரியல. இப்போதைக்கு சர்தாரை பற்றி தான் காமிச்சிருக்காங்களே தவிர பையன் கேரக்டர் அவருடைய கோட் நேம் என்ன, அவரை பத்தி எந்த ஒரு நியூஸுமே இல்லை. பட் இந்த டீசரோட இந்த ப்ரோலாகோட எண்ட்லயே வந்துட்டு நம்ம பையன் கேரக்டர் தான் ஓடி வராரா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. பட் அவர் மாதிரிதான் தெரியுது. பின்னாடி இருக்கிற லைலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைலா சர்தார் 1லயே இருந்திருப்பாங்க, இந்த பையனுடைய அம்மாவும் இருந்திருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்களா என்னங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சர்தார் 1 பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் அவங்க கூட ஓடி வர மாதிரி தெரியுது. ஸோ அந்த பையன் கேரக்டரோட இந்த இடத்துலயே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த டீசர் ட்ரெய்லர் தான் வந்துச்சு அப்படின்னா நம்ம சர்தார் 2 என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும். அப்படியே S.A. சூர்யா சைட்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிலர் 2ல இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜெயிலர் 2ல அவர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2ல இருந்து அப்படியே நம்ம கூலிக்கு போனோம் அப்படின்னா கூலி படத்தோட டீசர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டீசர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கூலி படத்தோட ஒர்க் இன்னும் முடியாததுனால லோகேஷ் வந்துட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் எஸ்டேட் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னுமே சில ஒர்க் இருக்கு, ஷூட்டிங் ரேப் ஆனாலும் கூட ஏதோ சில பேட்ச் ஒர்க்ஸோ ஏதோ ஒன்று மேட்டர் வேலை இருக்கு போல இருக்கு, அதை முடிக்கிற வேலை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிக்கிட்டி வைப் சாங்கோடைய அந்த ஒரே ஒரு பிட்டு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்களே தவிர அந்த ஃபுல் சாங் கூட வரல. அதையாவது ரிலீஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்க நல்லா இருக்கும். என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவருடைய LC ஷார்ட் ஃபிலிம் பத்தியுமே எந்த ஒரு அப்டேட்டுமே இன்ன வரையுமே வரல. அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி என்ன மேட்டருங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ அது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் நம்ம பசில் ஜோசப் கிட்ட வந்தோம் அப்படின்னா அவருடைய மரணமாஸ் அப்படிங்கிற படம் வந்துட்டு April 10 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. GBU ரிலீஸ் ஆகிற அதே நாள். ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாஸ் மசாலா சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ப்ரொஃபஸரா என்னங்கிறது தெரியல, எவனோ ஒருத்தர் சாப்பாடுலாம் காமிச்சிட்டு இது முயலை வந்துட்டு கொன்னு அதை வந்துட்டு கறியை செஞ்சு கூட வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறான். அவன் ஒரு சைக்கோவா இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம இந்த 2K கிட் இந்த ஜென்சி கிட்டோடைய அந்த ஸ்டைல்ல வந்துட்டு சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் லவ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிற கேரக்டரா நம்ம வந்துட்டு பசில் ஜோசப் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ட்ரெயிலர் பார்க்கும்போது கிளியர் கட்டா என்ன மேட்டருங்கிறது தெரியல. பட் ஒரு மாஸ் மசாலாவான ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஒரு என்ஜாய் பண்ற படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து கேங்கஸ் படத்தோட ட்ரெய்லருமே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சுந்தர்சியோட படம். ஸோ சுந்தர்சி, வடிவேலு அண்ட் கேத்ரின் தெரசா 3 பேருமே லீட்ஸா பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா சுந்தர்சி இந்த படத்தோட வில்லன் அண்ட் வடிவேலு அண்ட் கேத்ரின் தெரசா லீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அப்படி கிடையாது. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா சுந்தர்சி வந்துட்டு ஹீரோ, வடிவேல் வந்துட்டு ஒரு டிப்பிக்கலான ஒரு காமெடியன் அண்ட் கேத்ரின் தெரசா ஒரு லீட் கேரக்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் போற மாதிரி தெரியுது. கிளியரா தெரியல அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. வாணி பூஜனுமே இருக்காங்க. இது கிளியரா என்ன மேட்டருங்கிறது தெரியல. பட் காமிச்சிருக்கிற விஷயப்படி வந்துட்டு சுந்தர்சி வந்துட்டு ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட், ஒரு பிடி சாரா இப்போதைக்கு ஒரு இவங்க நம்ம வடிவேலு கேத்ரின் தெரசா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு பிடி சாரா, புது பிடி சாரா நம்ம இவர் வராரு சுந்தர்சி. ஆல்ரெடி பிடி சாரா வந்துட்டு வடிவேல் இருக்காரு. இவர் எதுக்காக வந்திருக்காரு, இவரோட மிஷினுக்காக வந்திருக்காரு, அது என்ன மேட்டர் அப்படிங்கறத லீட் பண்ணி கொண்டு போறாங்க. இதோட சேர்த்து ஒரு 1000 கோடி அடிக்கிற ஒரு ஹைஸ்டாமே தெரியுது. அந்த ஹைஸ்டுக்கு வந்துட்டு வடிவேலு கேத்ரின் தெரசா எல்லாத்தையும் துணை கூப்பிடுறாரு நம்ம சுந்தர்சி. அவருடைய கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற டெஃபினேஷன் என்ன, எதுக்காக வந்திருக்காரு, என்ன மேட்டருங்கிறது தெரியல. பட் ஒரு ஹையசென்ட்ரிக் ஒரு காமெடி ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆக்ஷனுமே இருக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹையசென்ட்ரிக்கான ஒரு காமெடி ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒர்க் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 தான். ஒர்க் ஆயிடுச்சுன்னா பிச்சுக்கிட்டு போயிடும், ஒர்க் ஆகலன்னா சுத்தமா சொத போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லரோட இந்த ஃபீலுமே இருக்கு. வடிவேல் சாரோட கெட்டப் என்னமோ எனக்கு சரியா பிடிக்கவே இல்லை. எதுக்காக எவ்வளவு வந்துட்டு இதா காட்டணும், பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இன்னுமே காமெடி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டீசென்டாவே காமிச்சிருக்கலாம், ஏன் இப்படிலாம் காட்டுறாங்கிறது தெரியல. பட் ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா சரின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே வடிவேல் சார் கிட்ட போனோம் அப்படின்னா அவருடைய மாரிசன் படம், நம்ம வடிவேல் சார் அண்ட் ஃபகத் ஃபாசில் சார் நடிச்சிருக்கிற மாரிசன் படம் வந்துட்டு ஜூலை 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் கடந்து வந்தோம்னா GBU அந்த படத்தோடைய ரன் டைம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2 hours 18 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. GBU மாமி சாங் வந்து எனக்கு ரொம்ப வைபா இருந்தது. பால் டப்பாவோட போர்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரி நாரடி சாங்ல வந்து அசோகோட போர்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில ட்ரோல்ஸ் இருந்தாலுமே அதுவுமே கேட்க நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு வெயில் எனக்கு ஒன்றும் தெரியாது, தப்பா ஒன்றும் தெரியல. சாங் மேலே வைபா தான் இருக்கு. ஓஜி சம்பவம் அதுக்கும் மேல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓஜி சம்பவம் வந்துட்டு GBU மாவை விட சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் கீழே தான் இறக்கி வைப்பேன் GBU மாவையை. பட் ரெண்டுமே சூப்பரான ஒரு சாங் தான். இது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் சேரை மட்டுமே வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஒவ்வொரு கேஸ்ட் மெம்பரோடைய அந்த கேரக்டரோட அந்த ஆக்டரோடைய பேரை வந்துட்டு சேர்ல எழுதி அதை ஒரு 10 நிமிஷம் ஒரு 10-15 நிமிஷம் அதே இடத்துல கேமரா வச்சு அதுக்கப்புறம் நகர்த்தி அடுத்த சேருக்கு போயின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 27 பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா ஏகப்பட்ட பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல MCU கேரக்டர்ஸும் இருக்காங்க, எக்ஸ்மென் கேரக்டர்ஸும் இருக்காங்க. கடைசியா ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து அவரை டாக்டர் டூமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 27 பேரை மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோ, அமெரிக்கா சேவஸோ, ஸ்பைடர்மேனோ இவங்களுடைய பேர் எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் முக்கியமா மல்டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட கேரக்டர். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆப்வியஸா மல்டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட கேரக்டர். ஸ்பைடர்மேனுமே இப்போதைக்கு மல்டிவர்ஸ்குள்ள பூந்து வந்தவர் தான். அமெரிக்கா சேவஸ் முக்கியமா அவங்களுக்கு வேரியன்ஸே கிடையாது. அவங்க மல்டிவர்ஸோட முக்கியமான கேரக்டர். அவங்க யாரையுமே இந்த கேஸ்ட் லிஸ்ட்ல இல்லவே இல்லை. இப்போதைக்கு அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதனாலதான் இதை நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது யார் இந்த படத்துல இருக்காங்கிறது தெரிய வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தொடர்ந்து சினிமாக்கான ஈவெண்ட் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. சோனி வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில ஸ்பைடர்மேன் 4 ஆப்வியஸா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறமா ஸ்பைடர்மேன் 4ங்கிறது ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அந்த படத்தோடைய அஃபிஷியல் டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 படங்கள் ஸ்பைடர்மேன், ஹோம் கமிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம்னு சொல்லிட்டு ஹோம் சீரிஸா வந்தது. இப்போதைக்கு அடுத்த சீரிஸ் இந்த ட்ரையாலஜி வந்துட்டு டே சீரிஸா இருக்க போகுது. பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ வே ஹோம் சீரிஸே வந்துட்டு நோ வே ஹோம் காமிக்கே வந்துட்டு அந்த காமிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதான் நோ வே ஹோம்ல காட்டின அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதை முடிச்சதுக்கு அப்புறமா காமிக்ல அடுத்து பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற ஒரு காமிக் புக் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கண்டினியூ பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த பிராண்ட் நியூ டே அப்படிங்கிறது பேட்டில் வேர்ல்டு ஃபிக்ஸ் ஆக பாருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டூம்ஸ்டேவோட எண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா டூம் ஜெயிச்சு பேட்டில் வேர்ல்டு கிரியேட் பண்ணிடுவாரு. அண்ட் அதுக்குள்ளதான் இந்த ஸ்பைடர்மேன் 4ங்கிறது நடக்கும், பிராண்ட் நியூ டேங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 31, 2026 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து ரொம்ப நாளா கிடப்பில் போட்ட பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் நடுவில் வந்துட்டு ஹாலிவுட் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் அனிமேஷன் இந்த VFX ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிலே ஆகி 2024 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போதைக்கு 2027 ஜூன் 4 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ். ஸோ இந்த படத்துக்கான ஒரு 4 புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்துட்டு அன்அஃபிஷியல் தான், அதை போட்டால் காப்பி அடிச்சிருவாங்க, அதனால நான் போடல. பட் இதுல வந்துட்டு ப்ரௌலர் மெயில்ஸுமே நம்ம நார்மல் மெயில்ஸ் 2 பேருமே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வீடியோமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, சினிமா கான் ஈவெண்ட்ல வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுல 2 மெயில்ஸ் மாலஸுமே ஃபைட் பண்ற மாதிரியும் எண்ணில் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஸ்பாட் அப்படிங்கிற அந்த வில்லனை வந்துட்டு அடிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க போல இருக்கு. ஸ்பாட் தான் இந்த சீரிஸோடைய மெயின் வில்லனா இருக்க போறாரு. ஸோ இதோட எண்ட்ல வந்துட்டு லைவ் ஆக்ஷன் கூடிய பேட்டில் வேர்ல்டு கூடிய
அதாவது டூம்ஸ்டே கூடவே இந்த கதை போய் கரெக்ட் ஆகணும், கரெக்டா அப்பதான் கரெக்டா இருக்கும். என்ன மாதிரி பண்றாங்கிறது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எப்படியோ நல்லா பண்ணா சரி. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்து வந்துட்டு ஜுமான்ஜி 3 அந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சினிப்சிஸா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜுமான்ஜி படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒரு கேமுக்குள்ள போய் அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஜுமான்ஜி 3ல அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வெளியில வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க உங்களுக்கு. அதாவது ரியல் லைஃப் கேரக்டர்ஸும் இருப்பாங்க. அதே சமயத்துல ராக் அவர் நடிச்சது, டுவேன் ஜான்சன் அந்த கேரக்டர் இவங்களுமே இருக்கிற மாதிரி. இவங்க வந்துட்டு ரியல் வேர்ல்ட்ல இருந்து கேமுக்குள்ள போறது ஜுமான்ஜி 1 and 2ல இருந்த மாதிரி இப்ப கேமுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வெளியில வந்து ஜுமான்ஜி 3ல என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க போல இருக்கு. இதை சேர்த்து வில்லன்ஸுமே வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஜுமான்ஜி சீரிஸோட எண்ட் ஆஃப் தி படம், லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ற படங்கள்ல இருந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவா பண்ணிருக்கேன். எப்பயாவது தான் வீடியோஸ் வரும், வரும்போது கண்டிப்பா பாத்துருங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் என் சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களை இருந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் வைப்ஸ் ஒன்லி. டாடா வரட்டா.